இன்னைக்கு விஜய் கல்வி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில பல மாணவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அந்த வகையில கீர்த்தனா நம்மளோட இருக்கிறாங்க. கீர்த்தனா வணக்கம். நீங்க விஜய் சார் கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பண்ணீங்க, அது ரொம்ப அவருமே வந்து ஹாப்பியா இருந்தாரு. சோ அது என்ன நடந்துச்சு அப்படி சொல்லுங்க. நான் ஸ்டேஜ்ல போகும்போது ரோஸ் கொடுக்கலான்னு நினைச்சிட்டே போனேன். பட் வாங்குவாரா அப்படின்னு டவுட் இருந்துச்சு. ஆனா அண்ணன் எனக்கு ஈக்குவலா குடிஞ்சு லவ் யூ டூமா, நான் லவ் யூ நான் சொன்னேன், லவ் யூ டூமா அப்படின்னு சொன்னாரு. அவர் எனக்கு ஈக்குவலா என் கண்மொழி பார்க்கும்போது உண்மையா அப்படின்னு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. நடக்குமா நினைச்சா கண்டிப்பா நடந்துருச்சு. விஜய் சார்னாலே அந்த அண்ணன் தங்கச்சி பாகசம் அப்படிங்கிறது ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கு. அது எப்படி உணர்றீங்க? அந்த ஃபீல் எப்படி இருக்கு? உண்மையாலே அவரு இல்ல வேற அண்ணன் இல்ல, அவர் எங்க அண்ணன். எங்க அப்பா அம்மாக்கு பிறந்தா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அதே மாதிரி எங்க அண்ணன். அவர் எங்க இருந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இங்க இருந்தாலும் சரி, சிஎம் ஆனாலும் சரி, பிஎம் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் எங்க சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். தொடர்ச்சியா இன்னைக்கு நீட் பத்தி பேசினாரு. நீட் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுது நீங்க பாக்குறீங்க? உங்க ஃபேமிலிலேயே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, சொல்லுங்க. ஆனா நான் எதிர்பார்க்கல இந்த டாபிக் அவர் சூஸ் பண்ணி பேசுறாரு. ஆனா தெரிஞ்சிருக்கு எது எங்களுக்கு தேவை, எதனால நாங்க கீழே இருக்கோம், எது பண்ண நாங்க மேல வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா கரண்ட்ல என்ன பேசணுமோ, எனக்கு என்ன எங்களுக்காக என்ன தேவையோன்னு கரெக்டா பேசினாரு. அது நான் எதிர்பார்க்கல நீட் பத்தி பேசுவாருன்னு. ஆனா அதனால பாதிக்கப்பட்ட குடும்பம் நாங்க தான். என்ன மாதிரி பாதிப்பு? எங்க அக்கா வந்து 12th 540 வாங்கினா, கஷ்டப்பட்டு படிச்சா. அவளும் நல்லா தான் படிப்பா, என்னை விட அவள் நல்லா படிப்பா. நீட்ல எழுதுனா அவளுக்கு வந்து கோச்சிங் சென்டர் போல, எந்த டியூஷன் போல. ஆமா, ஏன்னா கோச்சிங் சென்டர் போனா 1 lakh கேட்டாங்க. எங்க டேடியால அவ்வளோ பண்ண முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஸ்டிப்பர் டிக்கெட் கடை வச்சிருக்காரு. ஸோ அதனால படிக்க வைக்க முடியல. ஆனா அவளே படிச்சா, வீட்டுல உட்காந்து புக்கு எங்க புக் அடிக்குதோ எல்லா புக்கையும் படிச்சா. பாஸ் ஆகுனா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீட்ல எங்க அக்கா பாஸ் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் எங்க அக்கா பாஸ் ஆயிட்டான்னு. பட் ஆனா டாக்டர் படிக்கிறது கவர்மெண்ட்ல கிடைக்கல, பிரைவேட் கிடைச்சது. பட் லேக்ஸ் கணக்குல கேட்டாங்க. 17 இயர்லி 17 lakhs கேட்டாங்க. 1 year 17 lakhs கேட்டாங்க. அப்பா என்னால அவ்வளவுலாம் எங்க சொத்தை வித்தா, எங்க சொத்தே இது வித்தாலும் அவ்வளவு கிடைக்காது. அதனால அப்பா இல்லம்மா என்னால முடியாது, கண்டிப்பா உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை கிடைச்சதுன்னா உன் பசங்களை படிப்பேன். இப்ப பிஎஸ்சி நர்சிங் தான் படிக்கிறா. அவளும் அதுக்கு மெரிட்லயே கிடைச்சது. அதனால அம்மா சொன்னாங்க, ஃபீல் பண்ணாத பாப்பா, கண்டிப்பா கடவுள் எடுத்த மார்க்குக்கு உனக்கு கண்டிப்பா சர்ப்ரைஸ் தருவாரு சொன்னாரு. ஆனா எங்க செங்கல்பட்டுலயே பிஎஸ்சி நர்சிங் மெரிட்லயே கிடைச்சிருச்சு அவளுக்கு. கோர்ஸ் எடுத்துட்டா. இருந்தாலும் அவளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சஞ்சனா எம்பிபிஎஸ் அவ்வளோ கனவு. இருந்தாலும் எங்க அண்ணன் வந்து எங்க அக்கா அப்படி விட்டுருக்க மாட்டாரு. ஆனா நெக்ஸ்ட் இயர்ல எங்க அக்கா மாதிரி வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஆனா அவ சொல்லியிருக்கா, இந்த டைம் நான் நர்சிங் முடிப்பேன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் நீட் எழுதுவேன், நான் கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆவேன் அப்படி சொல்லிருக்காரு. எங்க அப்பாவுக்கு வந்து நான் பிளாக் கோட்ல பாக்கணும், எங்க அக்கா ஒயிட் கோட். நான் லா ஜாயின் பண்ணிட்டேன், லா காலேஜ் படிக்கிறேன். அதனால ஆமா அட்வொகேட். எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை. பிஎல்எல்பி போட்டிருக்கேன். எனக்கும் மெரிட்ல கிடைச்சது, அம்பேத்கர் காலேஜ் கிடைச்சிச்சு, காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். சொல்லுங்க, இந்த தருணத்துல உங்களுடைய வார்த்தைகள் என்ன? குறிப்பா செருப்பு தொழில் அப்படிங்கிறது இன்னைக்கும் நிறைய வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. அதனுடைய நிறைய பரிமாணம் வளர்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சிரமங்களை நீங்க சந்திச்சீங்க? என்ன எல்லாரும் கேவலமா சொல்லுவாங்க. இல்ல எல்லாரும் கேவலமா செருப்பு தைக்கிறேன்னா ஒரு இதுன்னுவாங்க. இன்னைக்கு வந்து என் பொண்ணு இருக்க 2 பேரும் வரும்போது அவங்க தலையை குனிஞ்சுட்டு போவாங்க. இதை பார்க்க உடனே இந்த ஸ்டேஜ் ஒரு அண்ணனால ஒரு அமைச்சு இந்த இளைஞர் மாணவர்களுக்கோசம் அமைச்சு யாருமே இந்த மாதிரி மாணவர்களுக்கோசம் இளைஞர்களுக்கோசம் செஞ்சதில்லை. அண்ணன் செஞ்சதுனால இன்னைக்கு வந்து அண்ணனால இன்னும் படிக்க முடியாத பசங்க கூட படிச்சு இந்த அண்ணனை பார்க்கணுன்ற ஒரு வெறி, அண்ணனுக்கோசம் செய்யணும், வாங்கணும், ஒரு அவார்டு வாங்கணும் அண்ணன் கையாளன்னு சொன்ன வெறி மாணவர்கள் கோசம் வரும். இன்னும் மேலும் இந்த ஐடியா இன்னும் முதல்வர் ஆகணும். இன்னும் நீட் தேர்வை பற்றி நீட் தேர்வு கேன்சல், என் பொண்ணு பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. நீட் தேர்வு கேன்சல் பண்ணா கண்டிப்பா பண்ணுவார். அவர் அரசியலுக்கு வந்தா அந்த இது எதிர்பார்க்கணும். சீட்டு கிடைச்சிடுச்சு, மெடிக்கல் சீட் வந்து பிரைவேட்ல கிடைச்சிருச்சு. ஆனா 17 லட்சம் கட்டணும். ஆனா வேற வழி இல்லாம அதை விடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ அங்கே பணம் கேட்கும் போது இருந்தா கட்டணும், என்ன மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு அது இல்லை. அதனால மனசு கொஞ்சம் வேதனை. அதனால அதுங்க பசங்க படிப்பை நம்மளால முடிஞ்சாலும் படிக்க வைக்கணும். கண்டிப்பா படிப்பு எப்ப பெத்த அப்பாங்க எல்லாமே தான் பிள்ளைகளுக்கோசம் கண்டிப்பா செய்வாங்க. அதனால என்னால முடிஞ்சு நீ படிமான்னு. ஆனா என் பொண்ணு இப்போ டாக்டர் ஆனாலும் அது சின்ன 5 வயசுலேருந்து அதுக்கு செவுத்துலேருந்து டைரியிலேருந்து எல்லாமே எம்பிபிஎஸ் தான் போடும். அந்த ஒரு என்னால முடியல. ஆனா இந்த நீட் தேர்வு அண்ணன் வந்து கண்டிப்பா செய்வாரு, நம்பிக்கை எல்லாருமே இருக்கு. கண்டிப்பா செய்வாரு நீட் தேர்வு. இல்லைன்னா என் பிள்ளைங்கள மாதிரி எல்லா பிள்ளைகளும் கண்டிப்பா ஏழைப்பட்ட பிள்ளைங்க, முக்கியமா ஏழைப்பட்ட பிள்ளைங்க, ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள் கண்டிப்பா இந்த அண்ணனுக்கோசம் பார்க்கணுன்ற வெறியிலால கண்டிப்பா மார்க் அதிகமா எடுத்து டாக்டர் ஆவாங்க. நீட் தேர்வு கேன்சல் பண்ணா கண்டிப்பா வருவாங்க. அதுக்கோசம்
நிறைய கூலி தொழிலாளர்கள் வந்து குழந்தைகளை வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்க ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும், ஒரு பொண்ணு வந்து ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது வந்து எவ்வளவு ஆசை உங்களுக்கு? எனக்கு வந்து நான் வந்து எங்க அப்பா எனக்கு அவரால் முடிஞ்சதை அவர் செஞ்சார். என்னால் முடிஞ்சது நான் என் பிள்ளைங்களுக்கு செய்யணும். நான் போகிற இடம்லாம் வந்து ஏழைப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க வந்து எல்லாமே ஒரு தரக்குறைவாக ஒரு இதுவாக தான் பேசுவாங்க. அந்த இடத்துல எனக்கும் என் பொண்ணும் ஒரு இது ஆகணும். அந்த ஸ்டேஜுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. அதனால முடிஞ்சது அண்ணன் மாதிரி ஒரு உதவி முதல் அண்ணன் வரணும். அந்த ஒரு அண்ணன் மாதிரி ஒரு உதவி எங்கேயோ இருந்து எங்கேயோ பிறந்து இன்னைக்கு அண்ணன் கையால் வாங்குறது எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாப்போம், எங்கள் ஜென்மத்திலேயே அது பரம்பரையிலேயே இல்லை. நாங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே மாறிடுச்சு. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வா வந்து மாறி இருக்கு. அதே நேரத்தில் நீட் போன்ற தேர்வு வந்து பல குடும்பங்களை பாதிக்கப்பட்டிருக்கு. சீட் கிடைச்சும் அது வந்து முழுமையடையாத ஒரு பணத்தின் காரணமா அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத தொடர்ச்சியா பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. நியூஸுக்கு ரொம்ப நன்றி. டிவிகளை உடனே பார்க்குற நியூஸ் இது. அதனால மக்கள் இந்த நியூஸை பார்க்கணும்னு வேண்டுகோள். சரி, தேங்க்யூ.